உங்களுக்கு தெரியும், அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். சொன்ன பின்னால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இவர் முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், இன்ன கம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் நீங்கள் என்று சொன்னார்கள். ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், இதுல படிப்பினை விஷயம் என்ன தெரியுமா? எமக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எமது ஒற்றுமைகளை சிதைத்ததே ஒழிய, எமது பகைமைகளை வளர்த்ததே ஒழிய வேற எதையும் செய்யவில்லை. ஆனால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவுகள் வந்த நேரத்தில், பிரச்சனைகள் வந்த நேரத்தில், அது அடுத்த கணமே அவர்களுடைய ஒற்றுமை அதிகரித்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை காணுகிற நேரத்தில் எல்லாம் கீழே விழுந்து கன்னத்தை காட்டி மிரியுங்கள் என்று சொல்வார்கள். மிதித்து விடுங்கள், எனது கன்னத்தை மிதித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிலால் பிடிச்சு எழுப்புவாரு, எழுப்பி முஆனக்கா செய்வார், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அப்படி இல்லை என்று சொல்லி முஆனக்கா செய்வார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே,